ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டெய்லரிங் vlog பார்க்கலாம். முன்னாடியிலேருந்து என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நைட் அதிகமாக ஸ்டிச் பண்ண மாட்டேன். எப்போதுமே மார்னிங் தான் அதிகமாக எழும்பி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை டோட்டல் அப்படியே மாறிடுச்சு. கொஞ்சம் நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறேன். மார்னிங் பண்ண முடியறதில்ல. அதை பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் இந்த வருஷத்தில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ஆக்சுவலாக கட்டிங் போடவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நம்ம எப்போதுமே கொரியர் போட போகல. ஸோ அந்த சாரோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3மே பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. சாரியோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2800 என்னமோ போட்டிருந்தாங்க. 3 சாரீ எடுத்திருந்தாங்க. 3மே செட் சாரீ மாதிரி எடுத்திருந்தாங்க. ஒரே ஒரு சாரீ மட்டும் ஸ்கை ப்ளூ கலர், மீதி 2 க்ரீன் கலர் எடுத்திருந்தாங்க. இதில் 3 பேருக்குமே பார்த்திங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்டை தான் நான் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 பேருக்குமே எனக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, எந்த டெய்லருமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க நம்மளேருந்து நல்ல லாங் பக்கத்தில் அந்த ஏரியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க. நான் படித்த அகாடமி கூட அங்கே தான் இருக்குது. பட் அதையெல்லாம் விட்டுட்டு என்ன ட்ரஸ்ட் பண்ணி நான் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன் இல்லையா, ஸோ அது மூலமாக கிடைச்ச ஒரு ஆர்டர் கூட சொல்லலாம். அவங்க அந்த சாரோட மொபைலில் என்னோடய ஸ்டேட்டஸு, என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க போல். ஸோ அதில் பிடிச்சி போய் தான் நம்மக்கிட்ட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கொரியர் போகிறதுனால நானே போய் என்ன பண்ணினேன், அளவு எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு நமக்கு ஏரியாவும் அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவங்க முன்ன பின்ன நம்மளை பார்த்ததுமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்களே கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அப்படியே கொரியர் போடும்போது அவங்களுக்கு போயிட்டு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3 பேருக்குமே பாடி மெஷர்மெண்ட்டு தான். அதில் ஒருத்தங்க கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஒல்லி தான். ஒரு 32 சைஸ் பாடி. அப்புறமா இன்னொருத்தவங்க மீடியமாக இருந்தாங்க. ஒரு 37, 38 கிட்ட செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா. அடுத்ததாக இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42, 44 சைஸ் வரைக்குமே அவங்களோட பாடி சைஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மினிமம், மீடியம், மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியிலையுமே நமக்கு இந்த 3 கஸ்டமர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடி மெஷர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போதுமே பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அளவு ப்ளவுஸையும் கையோடு சேர்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா அவங்க அளவு ப்ளவுஸ் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஓரளவு எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த கஸ்டமரை நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்ற எந்த ஐடியாவுமே இருக்காது. சில கஸ்டமர் ரவுண்ட் நெக்கு தான் போடுவாங்க. அந்த ரவுண்ட் நெக்லேயே அகலமாக போடுறவங்களும் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ அகலமாக போட மாட்டேன், கொஞ்சம் ஒடுக்கமாக தான் போடுவேன், அந்த மாதிரியும் விரும்புகிறவங்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அளவு ப்ளவுஸையும் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அளவு ப்ளவுஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்டுப்பேன். முக்கியமாக இந்த கழுத்து பக்கத்தில் நம்ம ரொம்ப கவனமாக கஸ்டமர்கிட்ட கேட்கணும். ஷோல்டர் குட்டியாக வேணுமா, பெருசாக வேணுமா? ஏன்னா சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா சாரீ கட்டும்போது அந்த ஷோல்டர் அழகாக தெரியணும், ரொம்ப கழுத்தை நெரிக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நல்லா போல்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் எனக்கு கழுத்து ரொம்ப விரிவாக போயிட்டு அது எனக்கு சாரீ போடும்போது ரொம்ப ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டுக்கணும். ஏன்னா மற்ற இடங்கள்ல அவங்க சொதப்பலானா கூட சாரீ வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஷோல்டர் பகுதி ஓப்பனாக வெளியில் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் 2 கஸ்டமர்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். 2 பேர்ட்டுமே நான் போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரியா? ஏன்னா அப்போ நம்ம போட்டு பார்த்தா மட்டும்தான் எந்த பாடியில் லூஸ் இருக்கா, கையில் லூஸ் இருக்கா, என்ன மிஸ்டேக் இருக்குன்றத நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். அவங்க இந்த இடத்துல மட்டும் இப்படி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்கன்னா அது பாடியில் உடம்புலையான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ண கஸ்டமருமே அப்படி தான். எனக்கு இந்த பேக் சைடில் ஆம்ஹோலில் பாடியில் மட்டும் அவங்களுக்கு லூஸ் இருந்துச்சு. நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் கொடுத்து விடும்போது என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து விடுவேன். நானும் எல்லா டெய்லர்கிட்டையுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது சொல்லுவேன், இந்த இடம் இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி விடுவேன். பட் அதை எந்த டெய்லருமே சரி பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆம்ஹோல் கர்வில் நம்ம இப்போ ஒரு 1.5 போடுற இடத்துல ஒரு 1 இன்ச் வச்சாலே அவங்களுக்கு போதும். ஸோ அதை மட்டும் நம்ம கம்மி பண்ணாலே அவங்களுக்கு அந்த லூஸ் சரியாக போயிடும். ஸோ அப்படி தான் நானும் என்ன பண்ணேன், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மெத்தட் படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அவங்களோட ஃபிட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
3 கஸ்டமரில் 2 கஸ்டமர் வந்து பேட்ச் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் மட்டும் ப்ளைனாக கேட்டிருந்தாங்க. ப்ளைனாக கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம சேனலில் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு நான் வீடியோ வந்து கொடுப்பேன் அதிகமாக. நம்ம சேனலோட பழைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸஸில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறதுனால. ஏன்னா முன்னாடி நான் ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. கிளாஸஸில் வந்து கவனம் செலுத்துறதுனால வாட்ஸ்அப்பையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஃபோன் கால்ஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்றதுனால, ஸோ அதுக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்றதுனால ஒரு அரை நாள் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஹேண்டில் பண்ணுறது, ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இதிலே போயிடும். ஸோ அதனால் ஸ்டிச்சிங்கில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கவனம் செலுத்த முடியுது. இது ஒரு ரீசன். இன்னொன்று, ஆன்லைன்ஸ் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, கொரியர் வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில கொரியர்ஸில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க. நம்ம தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். திருப்பி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி ஆன்லைனில் அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி பண்ணணும், நம்ம ஸ்டிச் பண்ணது ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கேட்டு விசாரித்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கே நமக்கு பர்டிகுலர் ஒரு டைம் தேவைப்படும். அதுக்கப்புறமா கொண்டு போய் டெலிவரி போடணும், அவங்களுக்கு கரெக்டாக சேர்கிற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்லைன் கொரியர்ஸில் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஆன்லைனில் அனுப்புகிறவங்களில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நான் டெய்லர் தான், நான் ஸ்டிச் பண்ணுவேன், உங்களோட ஸ்டிச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அனுப்புகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணாலுமே சரியாக வராது. ஸோ அவங்க நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ளவுஸ் என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக ஒரு ரிஸ்க்கான ப்ளவுஸாக தான் இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா அபவ் 45, ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா பயங்கர சைஸாக இருக்கும். ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கே நமக்கு பயங்கரமாக டைம் தேவைப்படும். 1 மணி நேரம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க வேண்டிய டைம் இருக்கிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் டைம் இழுக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளவுஸ்லாம் வந்து இப்போ ரீசனாக அதுதான் வந்து ஸ்டிச்சிங்கில் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ நேரம் உட்காந்து இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். சரியா? ஸோ ஆன்லைனில் ஆர்டர் இருக்கிறதுல ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஆன்லைனில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எப்போதுமே நமக்கு ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில். அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் சில விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி ரிஸ்க்கான ப்ளவுசஸ் தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட தான் வரும். சரியா? இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த 10 கஸ்டமரில் 2 கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரேரான கஸ்டமராக தான் இருப்பாங்க. ரேர் மீன்ஸ் அவங்களோட ப்ளவுஸ் சைஸ் வந்து அன்சைஸாக இருக்கும். கையோட அளவு ஒரு அளவாக இருக்கும், பாடியோட அளவு ஒரு அளவாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும், மெனக்கட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். மெனக்கட்டு உட்காந்து டைம் எடுத்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி கஸ்டமர் ப்ளவுஸ் எடுக்கும்போதுக்கு நமக்கும் கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க ப்ளவுஸ் எடுத்தோன்னா டைம் எடுக்கும் அப்படின்றது தெரியும். ரொம்ப பெரிய ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது டைம் எடுக்கும் அப்படின்ற மைண்ட் செட் நமக்கே உருவாகிறதுனால நமக்கும் என்ன ஆகும், ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சில டெய்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கஸ்டமர்ஸையும் நான் நிறையா ஆன்லைனில் வந்து சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேர் யோசிக்கலாம், இவங்களுக்குலாம் என்னப்பா ஆன்லைனில் ஆர்டர் வருது, ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறத விட ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா 10 மடங்கு வந்து அதிகபட்ச எஃபெக்ட் வந்து போடணும். ஏன்னா நேரில் நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், ஒரு 1/4 இன்ச் வந்து லூஸ் டைட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃபிட் பண்ணி கொடுத்துட முடியும். ஆனால் ஆன்லைனில் கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா சென்னை சைடு, பெங்களூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபிட் பண்ணுறதுக்கே ஒரு ப்ளவுஸுக்கே 40 ருபீஸ் 50 ருபீஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் பல்காக வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அளவு கொடுத்தது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தது ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இப்போ வர மெட்டீரியல் நான் சொன்ன மாதிரி இது வந்து லூஸ் கொடுக்கும், இது வந்து டைட் கொடுக்கும் அப்படின்னு வந்து எதையுமே வந்து நிர்ணயிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு அளவு கொடுத்த அளவே ஸ்டிச் பண்ணாலும் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி லூஸ் டைட் வரலாம். சரியா? வரலாம், வராமலும் இருக்கலாம். சரியா? இப்போது நம்ம ஒரு 10 ப்ளவுஸ் அவங்க தராங்க, நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10 ப்ளவுஸுமே லைட்டாக ஒரு 1/4 இன்ச் தான், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 இன்ச் அவங்க
ஃபிட் பண்ணணும். ஒரு வேளை பிரித்து விடணும்னா கண்டிப்பாக அவங்க பிரித்து விட்டுருவாங்க. இல்லை அவங்க ஃபிட் தான் பண்ணணும், அவங்கக்கிட்ட மிஷின் இல்லை, வெளியில் கொடுத்து தான் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு ப்ளவுஸுக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா, நான் சொல்கிறது சென்னை சைடு, அப்புறமா பெங்களூர் சைடுலாம் இருக்கிற கஸ்டமர்லாம் உங்களோட ரேட் உங்களுக்கு தெரியும். உங்களோட ரேட் ஏரியா என்ன அப்படின்னு. ஏன்னா நிறைய கஸ்டமர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தையல் போடுறதுக்கே இங்கெல்லாம் 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க 10 ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு தையல் அடிக்கிறதுக்கு 40 ரூபா ஒரு ப்ளவுஸுக்கு வாங்கினாங்கன்னா 400 ரூபா வந்து அவங்க ஃபிட் பண்ணுறதுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அது டபுள் வேலை தானே. ஸோ ஆன்லைனில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ நமக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிஸ்க்கான வேலைகளாகவும் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நான் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா மார்னிங் தான் எழுப்பி ஸ்டிச் பண்ணேன். இன்றைக்கி ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா பவர் கட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணி டெலிவரி கொடுத்தே தான் ஆகணும். நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் பெடல் மிஷினில் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. 9 o'clock கரெக்டாக பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஓரளவு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வெளிச்சம் வரும். இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி அது இருட்டாக தெரிஞ்சிருக்கலாம். பட் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே வந்து வெளிச்சம் தெரியும். ஓகேவா? ஏன்னா கேமரா ஆங்கிள் நான் வச்சுருக்கிறது அப்படி அங்கேருந்து இங்கே வச்சோன்னா உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும். இங்கே தான் பெடல் மிஷின் போட்டிருக்கிறேன். இந்த மிஷினில் உட்காந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சேர் பற்றி கேட்டிருந்தவங்களுக்கு நேற்று வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். 9 o'clock ஆகுது. இப்போ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணல. அதை வந்து ஓரளவு ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக் பீஸு, அப்புறமா கொஞ்சம் வீப்பட்டி, கொக்கிப்பட்டி, அப்புறமா சைடு ஜாயின் இதெல்லாம் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் அது ஈஸியாக நம்ம வந்து முடிச்சிட முடியும். இது போக இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. அதுதான் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. ஸோ அந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். நமக்கு வந்து டைம் வந்து குறைவாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்குள்ளேயாவது வந்து முடிச்சு கொடுக்கணும். சரியா? முன்னாடியெல்லாம் அவசரமாக ஸ்டிச் பண்ணும்போது பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஆமாம், நம்ம அவசரமாக ஸ்டிச் பண்ணும்போது தானே கரண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அசால்ட்டாக பெடல் மிஷின்லேயே உட்காந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன். பேட்ச் ஒர்க் என்ன பண்ணினேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஆனால் கரண்ட் இல்லாதனால அந்த வெளிச்சம் பத்தாது. நான் உங்களுக்கு டிசைன் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. பட் டிசைன் வந்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த ப்ளவுஸை நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்து போட்டு பார்த்து தான் வந்து திருப்பி நான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ ஏன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கஸ்டமரை போட்டு பார்த்து வாங்க சொல்லிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிருமே அப்படின்றதுக்காக ஸோ நானே நேரில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு பார்க்க சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 o'clock வந்து அவங்க ஆக்சுவலாக கிளம்பணும். நான் வந்து ஒரு 3 o'clock போல் அங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இது அவங்க சென்ட் பண்ண டிசைன் தான், ஆனால் நீட்டாக வந்து இருந்துச்சு. ஸ்லீவ் வந்து எனக்கு டிசைன் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதில் வீக்கட் போட்டு சிம்பிளாக அந்த ஸ்டோன் மட்டும் கொடுத்துட்டேன். இதுவே நீட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்களுக்கு. 2 பேருமே சேம் பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க போடும்பொழுது அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. இப்போ நம்ம சாரீலாம் பேக் பண்ணிடலாம். 3 ப்ளவுஸில் 2 ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க்கு, ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாகவே ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த கரண்ட் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, நான் அவ்வளோ நேரம் வாங்குன்னு பெடல் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கரண்ட் வரவே இல்லை. 2 o'clock ஆல்மோஸ்ட் தாண்டிடுச்சு. நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஊப்பிச்சிட்ருக்கல இந்த டைமிங்கில் தான் வந்து கரண்டே வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்தால் என்ன வரலன்னா என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு டிசைன் ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான். ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.